இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். உன்னாலதான் இல்ல, அன்னைக்கே மேகலை கிட்ட கொடுத்துருப்பேன். நீ தான் 4 நாள் டைம் சொன்ன. இப்ப என்னாச்சு பார்த்தல? நகை எங்க போச்சுன்னே தெரியல. ஆனா அந்த மேகலை சும்மா விட மாட்டா. நான் தான் மறைச்சு வச்சுட்டு போய் சொல்றேன்னு நினைப்பா. இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல. காஃபி ஆறுது. நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன சொல்ற? ஏதோ நல்லது பண்ற மாதிரி சொன்னேன். பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு தைரியமா சொன்னேன். இப்ப என்னாச்சு பாத்தியா? நீ சொன்னதை நம்பின பாரு, என் தப்புதான். காஃபி குடிச்சிட்டு கார் எடுத்துட்டு மேகலை வீட்டுக்கு போங்க. கார் டிக்கில இருக்க போய் எடுத்து கொடுங்க. என்ன சொல்ற? ஆமா, அதை கொண்டு போய் மேகலை கிட்ட கொடுத்துருங்க. இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல, தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டிட்டு வாங்க. இதுதான் கடைசியா இருக்கணும். இனிமே எந்த தொடர்பும் உண்மையிலேயே வச்சுக்க கூடாது. என்னது, காருக்குள்ள இருக்கா? ஆமா, காருக்குள்ளதான் இருக்கு. காஃபி ஆறுது. சக்கரை போட்டியா இல்லையா? கசக்குது. கொஞ்சம் கம்மியா தான் போட்டேன். இவன் சக்கரை நோய் இல்லன்னு தானே சொல்வான். இத நீ நம்பாத. இவனுக்கு சக்கரை நோய் இருக்கு. சக்கரை போடாமே காஃபி குடு என்ன? அம்மா, நீ வேணா காஃபில சக்கரை போடாம நல்லா ருசிச்சு குடி. நான் நல்லா தான் இருக்கேன். ஒத்துக்க மாட்டியே, அப்படியே உங்க அப்பனை மாதிரி. துளசி. என்னங்க என்னங்க, நகை கிடைக்கணும்னு குலதெய்வத்தை போய் வேண்டிட்டு வரலாமா? கிடைச்சதும் போலாமா? ஆமாமா, கிடைச்சதும் போலாம். சரிங்க. துளசி, நீ உள்ள வாமா. இல்ல, இவங்க காஃபி குடிக்கட்டும், எடுத்துட்டு வந்துடுறேம்மா. சரி. நகை விஷயமா போலீஸ் வருவாங்களே, என்ன செய்யறது? அது உங்க நகை. உங்களை விட போலீஸ்க்கு அதிக அக்கறை இருக்குமா என்ன? ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆமா, எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? காணாம போச்சுன்னு டிராமா பண்ணிட்டு அத போய் மேகலை கிட்ட கொடுக்க சொல்ற? காணாம போனது காணாம போனதாவே இருக்கட்டும். அப்பதான் அது உங்களுக்கு நல்லது. இல்லனா அம்மா கேட்க மாட்டாங்களா, இல்ல சிவா தான் கேட்க மாட்டாரா? சொல்றது நல்லதா இருக்கு. மேகலா கிட்ட நகை காணாம போனதே உனக்காக தான். வீட்ல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுல, அதனாலதான் நானே நகையை எடுத்து மறைச்சு வச்சுட்டு காணாம போனதா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லுங்க. நீ கேட்ட மாதிரி கொடுத்துட்டேன். இனிமே என்ன கஷ்டப்படுத்த கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிடுங்க. இதுவும் நல்லதா இருக்கு. காணாம போன நகை காணாம போனதாவே இருக்கட்டும். சரி, நான் இந்த நகையை கொடுத்து வந்துடுறேன். காஃபி குடிச்சிட்டு போங்க. காஃபி ஆறி இருக்கும், சூடு பண்ணி எடுத்துட்டு வரவா? போதுமா, மனசு ஆறி போயிடுச்சுல்ல. நல்லா இருக்கா? எல்லாமே இருக்குல்ல, நான் கிளம்பட்டுமா? என்ன அவசரம்? போலாம், இருங்க. இத பாரு, இனிமே என்ன டார்ச்சர் பண்ண மாட்டல? என்னங்க நீங்க டார்ச்சர்லாம் சொல்றீங்க? ஏன் எனக்கு கேட்டு வாங்கிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? ஆமா மாமா, அக்கா ஆசைப்பட்டு தானே கேட்டாங்க. அதே மாமா தப்பா எடுத்துக்கிறீங்க. சரி சரி, நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆச்சு. சொல்லு சிவா. அப்பா, எங்க இருக்கீங்க? பக்கத்துல தான் இருக்கேன். என்ன விஷயம்? அப்பா, கொஞ்சம் உடனே வாங்கப்பா. இந்த காணாம போன நகை விஷயமா போலீஸ் வந்திருக்காங்க. என்னவா? எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்றாங்க? இல்லப்பா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா... இது பாரு, எனக்கு தெரியும், நான் வந்து பேசிக்கிறேன் பை. சரிப்பா. என்னங்க சிவா என்ன சொல்றான்? நகை காணாம போச்சுன்னு சொன்னோம்ல, அது விஷயமா போலீஸ் வந்திருக்காங்களாம். நகை கிடைச்சது போலீஸுக்கு தெரியாது, சொல்லவும் கூடாது. ஐயோ, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? திருடு போனதாவே இருக்கட்டும், அதான் நல்லது. வெரி குட். இப்பதான் நீங்க சூப்பரா யோசிக்கிறீங்க. காணா போன நகை காணா போனதாவே இருக்கட்டுமே. சரி சரி, பார்த்து பத்திரமா எடுத்து வை. நான் கிளம்புறேன். சரிங்க மாமா. அக்கா, இதெல்லாம் வித்தா பெரிய அமௌண்ட் கிடைக்கும்ல? டேய், இதெல்லாம் தங்கத்துக்கும் மேலடா. இது எல்லாமே ஆதி காலத்து நகைங்க. மார்க்கெட்ல இந்த நகைங்களுக்கு பெரிய மரியாதை இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இந்த நகையெல்லாம் போட்டு அனுபவிச்சுட்டு
அப்புறம் வித்துக்கலாம். நான் தான் சொன்னேன் சார், நகையை வெளியால் திருடல, உங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்க தான் திருடி இருக்காங்கன்னு. எங்க கண்டுபிடிச்சிருமோன்னு பயந்து மொத்த நகையையும் உங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க இந்த கிணத்துல போட்டு எங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணது யாருன்னு தெரியுமா சார்? சாரி சார், யாருன்னு தெரியல. எங்க வீட்ல 3 ஜென்ஸ் இருக்காங்க. அப்பா, அண்ணன், ராஜசேகர் மாமா. காவேரி, இப்ப என்னதுக்கு வம்பு இழுக்கிற? 2 பேரும் சும்மா இருக்கும்போது நீங்க ஏன் தம்பி இப்படி பதட்டப்படுறீங்க? மாமா, நான் உங்களை மட்டும் சொல்லல, அப்பாவையும் அண்ணனையும் சேர்த்து தான் சொன்னேன். இன்ஸ்பெக்டர் சார், அந்த கிணத்துக்குள்ள ஜுவல்ஸ் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. அப்புறமா யாரு திருடினாங்கன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். சரி இன்ஸ்பெக்டர், பாதாள கரண்டி மாதிரி ஏதாவது வேணுமா? கரண்ட் எல்லாம் தேவையில்லைம்மா. எவ்வளோ ஆழத்துல இருந்தாலும் எடுக்க ஆள் வந்திருக்காங்க. கிணத்துக்குள்ள இருந்தா தான் எடுக்க முடியும். பார்த்தா தானே தெரியும் இருக்கா இல்லையான்னு. உள்ளதா இருக்குமோ? நீ உள்ள போட்டியா? எனக்கு என்னடி கிறுக்கா பிடிச்சிருக்கு? கிடைச்ச பொதியில கொண்டு வந்து கிணத்துல போடுறதுக்கு. இப்ப சும்மா இரு. ஐயோ கடவுளே, காலங்காலமா பொத்தி பாதுகாத்த நகை கிடைச்சிடணும் சாமி. உனக்கு பொங்கல் வச்சு மாவிளக்கு போடுறேன். கிணத்துக்குள்ள இருந்தா தானே கண்டுபிடிக்கிறதுக்கு. இல்ல, நீங்க எப்படி சொல்றீங்க? ஐயா கூட எதுக்கு அதை கிணத்துக்குள்ள போடணுன்றதுக்காக ஐயா சொல்றாரு. ஆமா மாமா, அதான் விஷயமே. என்னை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த இன்ஸ்பெக்டர் பொல்லாதவன், கண்டுபிடிக்காம விட மாட்டான்னு பயந்து கிணத்துக்குள்ள போட்டு கால் பண்ணிருப்பாங்க. நீங்களே கற்பனை பண்ணது போதும், நல்லா தேட சொல்லுங்க. சார், ரொம்ப ஆழமா இருக்கு சார். உள்ள ஒரு 50-60 ஆள் இருக்கும் சார். தம்பி, நல்லா தம் கட்டி உள்ள மூழ்கு. நகை இல்லாம மேல வரக்கூடாது. இன்ஸ்பெக்டர், ஒருவேளை ஜுவல் பாக்ஸ மட்டும் இந்த கிணத்துக்குள்ள வீசிட்டு உங்களுக்கு கால் பண்ணிருந்தா? சரணி, ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? அப்ப அந்த பெட்டி கிணத்துல போட்டதே நீங்க தானா? சிவா, ஏய் பவானி, சும்மா இருக்க மாட்டே? வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு சும்மா இருக்கு. தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வேணா கிளம்பட்டுமா? சார், பெட்டி கடிச்சிருச்சு சார்.